வசந்தத்தின் வித்யா வசந்தம் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். இன்று நாம் தரம் எட்டில் அலகு 6 உள்ள காந்தம் என்னும் பாடத்தை படிக்க இருக்கின்றோம். அதன் அடிப்படையில் நாம் காந்தம் தொடர்பாக சில விடயங்களை ஏற்கனவே தரம் 6 படித்துள்ளோம். அவ்விடயங்களை நாம் இன்று நோக்கும் இடத்து அங்கே தரம் 6 நாங்கள் கற்ற விடயங்களாவன காந்த வகைகளையும் அதன் முனைவுகளையும் இனங்காணல் மற்றும் காந்த முனைவுகளை இனங்காண திசைகாட்டியை பயன்படுத்தல் மற்றும் காந்த விளைவுகள் எனும் விடயங்களை நாம் ஏற்கனவே படித்திருக்கின்றோம். இன்று நாம் தரமற்றில் படிக்க உள்ள விடயங்களாவன நிலையான காந்தம், காந்த முனைவுகள் மற்றும் சட்டக்காந்தத்தின் காந்த புலம் மற்றும் நிலையான காந்தத்தின் பிரயோகங்கள் மற்றும் புவிக்காந்தம் மற்றும் திசைகாட்டிகள் எனும் விடயங்களை நாம் இன்று தரமட்டில் கற்க இருக்கின்றோம். அதன் அடிப்படையில் முதலாவதாக நாங்கள் பார்க்க இருக்கும் விடயம் காந்த திரவியம். காந்த திரவியம் எனும்போது காந்த திரவியம் என்றால் என்ன என்ற விடயத்தை நாம் நோக்க வேண்டும். அதன் அடிப்படையில் காந்த திரவியம் என்பது காந்தத்தால் பதார்த்தங்கள் கவரப்படும் போது அந்த காந்தத்தால் கவரப்படும் பதார்த்தங்கள் யாவும் காந்த திரவியங்கள் எனப்படும். உதாரணமாக அன்றாட வாழ்வில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், உங்களுடைய வீட்டில் சில விளையாட்டுக்களை ஈடுபட்டிருப்பீர்கள். காந்தத்தை கொண்டு சில இரும்பு ஆணிகள் சில திறப்புகளை நீங்கள் ஒட்ட வைத்திருப்பீர்கள். அங்கே பார்க்கும்போது காந்தத்தால் அப்பதார்த்தங்கள் ஏன் கவரப்படுகின்றன, சில பதார்த்தங்கள் காந்தத்தால் கவரப்படவில்லை, அதற்கான காரணம் என்ன என்று நோக்கும் இடத்து காந்தத்தால் அப்பதார்த்தங்கள் கவரப்படக்கூடியமாய் இருப்பதற்கு காரணம் அவை காந்த திரவியங்களாக இருக்கின்றமையினால். ஆகவே காந்த திரவியங்கள் எனும்போது காந்தத்தால் கவரப்படக்கூடிய பொருட்கள் யாவும் காந்த திரவியங்கள் எனப்படும். உதாரணமாக இங்கு இரும்பு, நிக்கல், குரோமியம் போன்ற உலோகங்களும் மற்றும் உருக்கு, பெரைட்டு போன்ற கலப்புலோகங்களும் காந்தத்தால் கவரப்படக்கூடிய காந்த திரவியங்களாக அமைகின்றன. அதில் பெரைட்டு எனப்படும் கலப்புலோகம் வலிமையான காந்தத்தினை உருவாக்க பயன்படும் ஒரு கலப்புலோகமாக அமைகின்றது. அடுத்ததாக நாங்கள் காந்தங்கள் பல்வேறு வடிவங்களில் காணப்படுவதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அன்றாட வாழ்விலும் சரி, ஆய்வுக்கூடங்களிலும் சரி, நீங்கள் பல்வேறு விளையாட்டுகளில் ஈடுபடும் போதும் சரி, காந்தங்கள் பல்வேறு வடிவங்களில் காணப்படுவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதன் அடிப்படையில் நாங்கள் சில காந்தங்களை இங்கே காட்சிப்படுத்தியுள்ளோம். பார்த்தீர்கள் தெரியும். இங்கே முதலாவதாக இருப்பது குதிரையில் பொருத்தப்படும் லாட வடிவில் அமைந்திருப்பதால் இது பரியிலாட காந்தம் எனவும், இரண்டாவதாக இருப்பது சட்ட காந்தம் எனவும், மூன்றாவதாக இருப்பது யூ வடிவில் காணப்படுவதால் யூ வடிவ காந்தம் எனவும், அதற்கடுத்ததாக காணப்படுவது வளைய வடிவில் இருப்பதால் வளைய காந்தம் எனவும், அடுத்ததாக வில்லை வடிவில் இருப்பதால் வில்லை வடிவ காந்தம் எனவும் அழைக்கப்படுகின்றது. இங்கே அவற்றின் வடிவங்களுக்கேற்ப நாங்கள் காந்தங்களை பெயரிட்டுள்ளோம், வகைப்படுத்தியுள்ளோம் என்றும் கூறலாம். அடுத்ததாக நாங்கள் காந்த முனைவுகள் தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். காந்த முனைவுகள் எனும்போது இங்கே உங்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. காந்தம் ஒன்றின் காந்த விசைகள் தொழிற்படும் பிரதேசம் காந்த புலம் என சொல்லப்படும். இந்த காந்த புலம் ஒரு காந்தத்தில் எங்கு அதிகமாக காணப்படுகின்றதோ இவை காந்த முனைவுகள் என்று கூறுவோம். இந்த காந்த புலம் ஒரு காந்தத்தில் எங்கு அதிகமாக காணப்படுகின்றதோ அவற்றை நாங்கள் காந்த முனைவுகள் என்று கூறுவோம். அதன் அடிப்படையில் இங்கே உங்களுக்கு காட்டப்பட்டுள்ளது ஒரு காந்தத்தினால் காந்த திரவியம் கவரப்பட்டுள்ளது. ஆனாலும் காந்தத்தின் இரு பகுதிகளில் அதிகமாக காந்த திரவியம் கவரப்பட்டுள்ளது உங்களால் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. இதற்கான காரணம் அவ்விரு பகுதிகளிலும் அதிகமான காந்தப்புலம் காணப்படுவதனால் ஆகும். ஆகவே இந்த காந்த முனைகள் தொடர்பாக மேலும் நாங்கள் பார்க்கும்போது காந்தத்தின் இரு முனைவுகள் காணப்படுகின்றன. அவையாவன ஒன்று வடமுனைவு, அடுத்தது தென்முனைவு என இரு முனைவுகள் காணப்படுகின்றன. காந்தத்தை சூழ காந்தப்புலம் அதாவது காந்த விசைகள் காணப்படுகின்ற போதிலும் இவ்விரு முனைவுகளில் தான் அதிகமான காந்தப்புலம் காணப்படும். மீண்டும் ஒரு தடவை மாணவர்களே, காந்தத்தை சூழ காந்தப்புலம் காணப்படுகின்ற போதிலும் இவ்விரு அதாவது வடமுனைவிலும் தென்முனைவிலும் தான் அதிகமாக காந்தப்புலம் காணப்படுகின்றது என்னும் விடயத்தை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு நாங்கள் பார்ப்போமாக என்றால் காந்தம் ஒன்றில் ஒரு காந்தம் உங்களுக்கு தரப்பட்டு இருப்பினும் உங்கள் ஆய்வூடத்திலும் சரி, உங்கள் விளையாட்டுக்காக நீங்கள் வாங்குகின்ற காந்தங்களிலும் சரி, எங்கேயாவது நீங்கள் காந்தத்தை பார்க்கும்போது என்னென்ன குறிக்கப்பட்டிருப்பது வடமுனைவாக அமையும்.
என்னென்ன குறிக்கப்பட்டது வடமுனைவாகவும் எஸ் என குறிக்கப்பட்டது தென்முனைவாகவும் அமையும். இங்கே பொதுவாக வடமுனைவு என்பது சிவப்பு நிறத்தாலும் தென்முனைவானது நீல நிறத்தாலும் காட்டப்படும். வடமுனைவு சிவப்பு நிறத்தினாலும் தென்முனைவு நீல நிறத்தினாலும் காட்டப்படும். அதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இங்கே படத்தில் கூட காட்டப்பட்டுள்ளது. இங்கே காந்தத்தின் வடமுனைவு என் என்பது சிவப்பு நிறத்தாலும் தென்முனைவு எஸ் என்பது நீல நிறத்தாலும் காட்டப்படுது. இங்கே யூ வடிவ காந்தத்திலும் அவ்வாறே வடமுனைவு எண்ணாகவும் தென்முனைவு எஸ் என்பது நீல நிறத்தாலும் காட்டப்பட்டுள்ளது. அடுத்ததாக நாம் காந்த முனைவுகள் குறிக்கப்படாத காந்தம் ஒன்று. உதாரணமாக உங்களுக்கு ஒரு காந்தம் தரப்பட்டுள்ளது. இங்கே வடமுனைவு உங்களுக்கு குறிக்கப்படவில்லை, தென்முனைவும் குறிக்கப்படவில்லை. அவ்வாறான காந்தங்களை நாங்கள் எவ்வாறு இனம் காண்பது? இதற்கு நாங்கள் முனைவுகள் தெரிந்த காந்தத்தையும் நாங்கள் பயன்படுத்த போகின்றோம். அவை முனைவுகள் குறிக்கப்படாத காந்தங்களின் முனைவுகள் தெரிந்த காந்தத்தை பயன்படுத்தி பின்வரும் செயற்பாடுகள் மூலம் நாங்கள் அறிந்து கொள்ளப் போகின்றோம். அதற்காக நாம் தரமாறில் கற்ற ஒரு நியதியை இங்கே நாங்கள் பிரயோகிக்க போகின்றோம். அந்த நியதியை தான் நாங்கள் இப்போது பார்க்க போகின்றோம். அதன்படி இங்கே பார்த்தீர்கள், முதலாவதாக காந்தத்தின் ஒவ்வாத முனைவுகள் ஒன்றை ஒன்று கவரும். இங்கே பாருங்கள், காந்தத்தின் வடமுனைவும் தென்முனைவும் அருகருகே வரும்போது அவை காந்த முனைவுகள் ஒவ்வொன்றும் கவர்கின்றன. அதே மாதிரி கீழுள்ள படத்தை பாருங்கள், காந்தத்தின் ஒத்த முனைகள் அருகருகே வரும்போது அவை ஒன்றை ஒன்று தள்ளுகின்றது. ஆகவே காந்தத்தின் ஒத்த முனைகள் ஒன்றை ஒன்று தள்ளும், ஒவ்வாத முனைகள் ஒன்றை ஒன்று கவரும். அதாவது மேலே உள்ளது ஒவ்வாத முனைகள் ஒன்றை ஒன்று கவரும், கீழே உள்ள ஒத்த முனைகள் காந்தத்தின் ஒத்த முனைகள் அருகே கொண்டு வரும்போது ஒன்றை ஒன்று தள்ளும் என்னும் நியதியின் அடிப்படையிலேயே நாங்கள் இங்கு காந்தங்களின் முனைவுகளை அறிய போகின்றோம். அதன் அடிப்படையில் இங்கே நாங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு திசைகாட்டி வைக்கப்பட்டுள்ளது. அங்கு திசைகாட்டிக்கு அருகே உங்களுக்கு இந்த காந்தம் வைக்கப்பட்டுள்ளது. இந்த காந்தம் உங்களுக்கு முனைவு தெரியாத காந்தம் என கருதுவோம். ரைட், அதனால் இப்படி நாங்கள் இங்கே பார்ப்போம். இங்கே முனைவுகள் தெரியாத காந்தத்தின் அருகே திசைகாட்டியின் ஊசியை கொண்டு செல்கின்றோம். திசைகாட்டியின் ஊசியை கொண்டு செல்லும் போது ஒவ்வாத முனைவுகள் ஒன்றை ஒன்று கவரும் என்பதால் திசைகாட்டியின் ஊசியின் தென்முனையின் அருகே உள்ளது வடமுனைவாக அமையும். ஏனென்றால் நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம், ஒரு காந்தத்தின் ஒவ்வாத முனைகள் தான் அருகருகே வரும். ஒத்த முனைகளாக இருந்திருந்தால் அது தள்ளப்பட்டிருக்கும். ஆகவே ஊசியின், அதாவது இந்த திசைகாட்டியின் ஊசியின் தென்முனைவின் அருகே உள்ளது காந்தத்தின் வடமுனைவாக அமையும். திசைகாட்டி ஊசியின் தென்முனைவின் அருகே அமைவது காந்தத்தின் வடமுனைவாக அமையும் என்பதை நீங்கள் பார்த்திருக்கின்றீர்கள். இதை நாம் ஒரு ஆய்வுக்கூடத்தில் செய்யக்கூடிய ஒரு எளிய பரிசோதனை மூலம் அல்லது வகுப்பறையில் செய்யக்கூடிய ஒரு எளிய பரிசோதனை மூலம் நாங்கள் இங்கே அதை மேலும் தெளிவுபடுத்த போகின்றோம். இங்கே பாருங்கள், இங்கே இந்த வீடியோவை நீங்கள் ஒரு பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டு உங்களுக்கு விளங்கியதை நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். நான் இதன் பின் அதை பற்றி தெளிவுபடுத்துகின்றேன். மேலும் மாணவர்களே, இங்கே திசைகாட்டியின் வடமுனைக்கும் தென்முனையும் காட்டப்படுகின்றது. ஆகவே தென்முனையின் அருகே வாரது வடமுனைவாக இருக்கும். அதான் புள்ளியிடப்பட்டுள்ளது. ஆகவே இது தென்முனைவாக இருக்கும். இது வடமுனைவாக புள்ளியிடப்பட்டது வடமுனை. இப்போ காந்தத்தை நாங்கள் திருப்பும் போது திசைகாட்டியின் வடமுனை வருகின்றது. ஆகவே வடமுனைவுடன் பொருந்துவது தென்முனைவாக அமையும். என்றால் ஒவ்வாத முனைகள் தான் அருகருகே வரும். நியதியின் அடிப்படையில் இங்கே காந்தத்தின் தெரியாத காந்தம் ஒன்றின் காந்த முனைவுகளை நாங்கள் இனங்காணக்கூடியதாக உள்ளது. இடைவெளியின் பின் மீண்டும் தொடர்வோம். இங்கே மாணவர்களே, நாம் காந்தப்புலம் தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். காந்தப்புலம் என்பது காந்தம் ஒன்றின் காந்த விசைகள் தொழிற்படும் பிரதேசம் காந்தப்புலம் எனப்படும். காந்தம் ஒன்றில் காந்தப்புலம் தொழிற்படும் பிரதேசம் காந்தப்புலம் எனப்படும். இங்கே உதாரணமாக நீங்கள் ஒரு காந்தத்தை
பார்ப்பீர்கள் என்றால் ஒரு காந்தம் இருக்கும்போது அதன் அருகே ஒரு இரும்பை கொண்டு செல்லும் போதும் அதன் அப்பால் ஒரு இரும்பை கொண்டு செல்லும் போதும் அதன் கவரும் திறன் வித்தியாசப்படுவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். உதாரணமாக அருகே கொண்டு வரும்போது அது இரும்பை நன்றாக கவர்வதையும் அது அப்பால் கொண்டு செல்லும் போது அந்த இரும்பை கவர்வது கொஞ்சம் குறைவாகவும் காணப்படும். இதற்கான காரணம் என்னவென்றால் காந்தத்தை சூழ உள்ள காந்தப்புலம் ஆகும். அந்த இரும்பு காந்தப்புலத்தின் எல்லையினுள் வரும்போது மாத்திரம்தான் அக்காந்தத்தினால் அவ்விரும்பை கவர முடியும். ஆகவே காந்தப்புலம் என்பது காந்தம் ஒன்றை சுற்றி உள்ள காந்த விசைகளாக கருதப்படும். ஆகவே இந்த காந்த விசைகளை எம்மால் அவதானிக்க முடியாது. அக்காந்த விசைகளை நாம் ஒரு கற்பனை கோடுகள் மூலம் காட்டலாம். ஆகவே இந்த கற்பனை கோடுகளை நாம் காந்த விசை கோடுகள் என்று கூறுவோம். இக்காந்த விசை கோடுகள் காந்தத்தின் வடமுனைவிலிருந்து தென்முனைவை நோக்கி செல்வதாக அமையும். இங்கே அருகே திரையில் பார்க்கலாம் நீங்கள். காந்தத்தின் வடமுனையிலிருந்து தென்முனையை நோக்கி காந்தப்புலம் நகர்வது, அதாவது காந்த விசைகள் நகர்வது உங்களுக்கு தெளிவாகின்றது. ஆம் மாணவர்களே, நாம் அடுத்த விடயத்திற்கு செல்வோம். இங்கே காந்தத்தின் காந்தப்புலத்தினை அறிதல். சட்டகாந்தம் ஒன்றின் காந்தப்புலத்தினை அறியும் செயற்பாடில் நாம் ஈடுபட போகின்றோம். இங்கே உங்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ள விடயத்தை நீங்கள் பார்க்க இருக்கின்றீர்கள். நீங்கள் பார்த்தது பின் அது தொடர்பாக நான் விவரிக்கின்றேன். மாணவர்களே, இங்கே காந்தம் ஒன்று கடதாசியில், ஒரு வெள்ளை நிற கடதாசியில் வைக்கப்பட்டு அதன் மேல் பொலித்தீன் உரையிடப்பட்டு அதன் மேல் இரும்பு தூள்கள் இடப்படுகின்றன. இதன் போது அச்சட்ட காந்தத்தை சூழ இரும்பு தூள்கள் எவ்வாறு ஒழுங்கமைகின்றதோ அவ்வாறே காந்தப்புலமும் காணப்படும். சட்ட காந்தத்தை சூழ எவ்வாறு இரும்பு தூள்கள் ஒழுங்கமைந்து காணப்படுகின்றதோ அவ்வாறே காந்தப்புலமும் அச்சட்ட காந்தத்தை சூழ காணப்படுகின்றது என்பதை நீங்கள் இதிலிருந்து அறிந்து கொள்ளலாம். அடுத்ததாக நாம் இக்காந்த முனைவுகளுக்கிடையே, அதாவது காந்தத்தின் இரு முனைவுகளுக்கிடையே எவ்வாறு காந்தப்புலம் காணப்படுகின்றது என்பதை பார்க்க இருக்கின்றோம். நாங்கள் இதற்கு முன் சட்ட காந்தத்தில் பார்த்தது ஒரு சட்ட காந்தத்தை சூழ எவ்வாறு காந்தப்புலம் காணப்படுகின்றது என்பது. இப்பொழுது நாம் இரு காந்த முனைவுகளுக்கிடையே எவ்வாறு இக்காந்தப்புலம் காணப்படுகின்றது என்பதை பார்க்க இருக்கின்றோம். அதன் அடிப்படையில் நாங்கள் காந்தத்தின் ஒத்த முனைவுகளுக்கிடையே, காந்தத்தின் ஒத்த முனைவுகள், அதாவது வடமுனை என்று சொல்லலாம், அல்லது காந்தத்தின் தென்முனைவு இவற்றுக்கிடையே எவ்வாறு காந்தப்புலம் காணப்படும், அதாவது காந்த விசைகள் காணப்படும். காந்தம் அங்கே ஒரு காந்தம் மட்டும் எடுக்கப்பட்டது. இங்கே அருகருகே ஒத்த காந்த முனைவுகள், காந்தத்தின் ஒத்த முனைவுகள், அதாவது வடமுனையும் எடுக்கப்பட்டு அதன் மேல் இதற்கு முதல் இரும்பு தூள்களை தூவியது போல் இப்பொழுது நாங்கள் இரு காந்த முனைவுகளுக்கும் இடையே இரும்பு தூள்களை தூவ போகின்றோம். அவ்வாறு தூவும் போது இவ்வாறு படத்தில் காட்டப்பட்டவாறு காந்த இரும்பு தூள்கள் ஒழுங்கமைந்திருக்கும். ஆகவே காந்தப்புலமும் ஒத்த முனைவுகளுக்கிடையே காந்த புலமும் இவ்வாறே ஒழுங்கமையும். அதை நீங்கள் அருகே இன்னும் ஒரு படத்தில் பார்க்கலாம். அங்கே வந்து பார்த்தீர்கள் காந்த விசைக்கோடுகள் அவ்விரு காந்தங்களையும் விட்டு விலத்தி போவதாக ஒன்றை ஒன்று தள்ளி கொண்டு விலத்தி போவதாக காணப்படும். ஏனென்றால் ஒத்த காந்த முனைவுகள், இங்கே காந்தத்தின் ஒத்த முனைவுகள் என்பதால் இவ்வாறு காந்தப்புலம் விலத்தி போவதை நீங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக காந்தத்தின் ஒவ்வாத முனைவுகளுக்கிடையே எவ்வாறு காந்தப்புலம் இருக்கின்றது என்பதை பார்க்க போகின்றோம். அதன் அடிப்படையில் இங்கே காந்தத்தின் வடமுனைவும் தென்முனைவும் வைக்கப்பட்டுள்ளது. இதற்கு முதல் செய்தது போன்றுதான் நாங்கள் வடமுனைவையும் தென்முனைவையும் வைத்துக்கொண்டு அதன் மேல் இரும்பு தூள்களை நாங்கள் மெதுவாக தூவ போகின்றோம். அவ்வாறு தூவும் போது இரும்பு தூள்கள் எவ்வாறு ஒழுங்கமைந்து காணப்படுகின்றதோ அதே போன்றுதான் காந்தப்புலமும் ஒழுங்கமைந்து காணப்படும். இங்கே பார்த்தீர்கள், அருகே உள்ள படத்தில் பார்த்தீர்கள் என்றால் இன்னும் நன்றாக உங்களுக்கு விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். காந்தத்தின் ஒவ்வாத முனைகளுக்கிடையே காந்த விசைக்கோடுகள் நோக்கி செல்வதை, ஒன்றை ஒன்று நோக்கி செல்வதை நீங்கள் பார்க்கலாம்.
ஆகவே சட்டகாந்தத்தின் காந்தப்புலத்தினை அறியும் இன்னும் ஒரு முறையை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். சட்டகாந்தத்தின் காந்தப்புலத்தினை அறியும் இன்னும் ஒரு முறையை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இதற்கு ஒரு வீடியோ காட்சியை நீங்கள் பார்க்கலாம். அந்த வீடியோவில் உள்ள செயற்பாடை இங்கே காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. எவ்வாறு செய்வது என்பது இங்கே என்ன செய்ய போகின்றோம் என்றால், ஒரு கிளிசரினுள் அல்லது அது இரும்புத்தூள் கலக்கப்பட்ட கிளிசரின் எடுக்கப்பட்டது அல்லது தேங்காய் எண்ணெய் எடுக்கப்படுகின்ற இரும்புத்தூள் நிரப்பப்பட்ட கிளிசரின் அல்லது இரும்புத்தூள் நிரப்பப்பட்ட அவ்வாறு புகுத்தும் போது காந்தப்புலம், அதாவது இரும்புத்தூள்கள் எவ்வாறு அமைகின்றதோ, அந்த சட்டகாந்தத்தை சூழ எவ்வாறு இரும்புத்தூள்கள் அமைகின்றதோ அவ்வாறே காந்தப்புலமும் அமையும் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். இங்கே உங்களுக்கு வீடியோவில் காட்டப்பட்டுள்ளது, பாருங்கள். இரும்புத்தூள் நிரப்பப்பட்ட கிளிசரின் இதனுள் காணப்படுகின்றது. அதற்குள் நாங்கள் படத்தில் காட்டப்பட்டவாறு சட்டகாந்தம் ஒன்றை புகுத்துகின்றோம். அச்சந்தர்ப்பத்தில் இவ்வாறு இப்போ மாற்றத்தை நீங்கள் அவதானிக்கலாம். அக்காந்தத்தை சூழ ஒரு குறிப்பிட்ட ஒரு அமைப்பில், ஒரு ஒழுங்கில் இரும்புத்தூள்கள் வருவதை பார்க்கலாம். இவ்வாறே சட்டகாந்தத்தை சூழ காந்தப்புலம் ஒழுங்கமைகின்றது என்னும்படியத்தை நீங்கள் கற்கக்கூடியதாகவும் அறியக்கூடியதாகவும் உள்ளது. ஆம் மாணவர்களே, இதுவரை நாம் கற்ற விடயங்களை தொகுத்து பார்க்கும்போது நாங்கள் முதலாவதாக காந்த திரவியம் என்னும் விடயங்களை பார்த்தோம். காந்த திரவியம் என்றால் என்ன? அதாவது காந்தத்தால் கவரப்படக்கூடிய பதார்த்தங்கள் யாவும் காந்த திரவியம் என்றும், அக்காந்த திரவியங்களுக்கு உதாரணங்களாக இரும்பு, குரோமியம், நிக்கல் போன்ற உலோகங்களும் மற்றும் உருக்கு, பெரைட்டு போன்ற கலப்புலோகங்களும் காந்த திரவியங்களாக அமையும் என்னும்படியதை பார்த்தோம். அடுத்ததாக காந்த வகைகளை பார்த்தோம். காந்தங்களின் வகைகள் வடிவங்களுக்கு ஏற்ப மாறுபடும் என்றும், அவ்வகைகளுக்கு உதாரணங்களாக யூ வடிவ காந்தம், பரியிலாட காந்தம், சட்டக்காந்தம், வட்ட வடிவ காந்தம், வளைய வடிவ காந்தம், இவ்வாறு பல வகையான காந்தங்கள் இருக்கின்றன என்று பார்த்தோம். அடுத்ததாக காந்த முனைவுகள் பற்றி பார்த்தோம். காந்த முனைவுகள் என்றால் காந்தத்தின் காந்தப்புலம் அதிகமாக காணப்படும் பகுதியை நாங்கள் காந்த முனைவுகள் என்று கூறுவோம் என்று பார்த்தோம். அதில் காந்தத்தின் வடமுனைவு என்ற ஒரு முனைவு இருக்கின்றது. அடுத்ததாக காந்தத்தின் தென்முனைவு என்று இன்னொரு காந்த முனைவு இருக்கின்றது என்று பார்த்தோம். அறியும் முறை பற்றி பார்த்தோம். அதாவது எமக்கு காந்த முனைவுகள் குறிக்கப்பட்டிருந்தால், அதன் சிவப்பு நிறத்தால் அல்லது என்னென்ன குறிக்கப்பட்டிருந்தால் அது வடமுனைவு என்றும், எஸ் என்று அல்லது நீல நிறத்தால் குறிக்கப்பட்டிருந்தால் அது தென்முனைவு என்றும் அறியக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக காந்த முனைவுகள் குறிக்கப்படாமல் இருந்தால் அதை எவ்வாறு அறிதல் என்ற செயற்பாட்டை பார்த்தோம். அதில் நாங்கள் காந்த முனைவுகளை இனங்காண்பதற்கு முனைவுகள் தெரிந்த காந்தத்தை பயன்படுத்தி அந்த காந்தங்களின் முனைவுகளை அறிந்து கொண்டோம். அதன் அடிப்படையில் நாங்கள் திசைகாட்டியை பயன்படுத்தி அவற்றின் காந்த முனைவுகளை கண்டறிந்தோம் என்று பார்த்தோம். அடுத்ததாக நாங்கள் காந்தப்புலம் பற்றி பார்த்தோம். காந்தப்புலம் என்றால் என்ன? காந்தப்புலம் என்றால் காந்த விசை கோடுகள், காந்தத்தை சூழ காந்த விசை கோடுகள் தொழிற்படும் பிரதேசத்தை நாங்கள் காந்தப்புலம் என்று கூறுவோம் என்று பார்த்தோம். இங்கு காந்தத்தின் அமைப்பை அறியும் காந்தப்புலத்தின் அமைப்பை அறியும் விதம் பற்றி பார்த்தோம். அதாவது காந்தப்புலத்தின் அமைப்பை அறியும் விதத்தில் நாங்கள் சட்ட காந்தத்தை சூழ காந்தப்புலம் எவ்வாறு அமைந்திருக்கும் என்பது தொடர்பாக நாங்கள் கற்றோம். அதன் அடிப்படையில் ஒரு சட்ட காந்தம் எடுக்கப்பட்டு அச்சட்ட காந்தத்தின் மேல் இரும்பு தூள்கள் இடப்படும் போது அக்காந்த இரும்பு தூள்கள் எவ்வாறு ஒழுங்கமைகின்றதோ அவ்வாறே காந்தப்புலமும் ஒழுங்கமைந்திருக்கும் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். இதன் அடிப்படையில் நீங்கள் கற்ற விடயங்களின் அடிப்படையில் பாடப்புத்தகத்தில் பக்கம் 107 மற்றும் 108 உள்ள பயிற்சிகளை உங்களால் முயற்சி செய்யக்கூடியதாக இருக்கும் என நம்புகின்றேன். எனவே மாணவர்களே, இதுவரை இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த மாணவர் அனைவருக்கும் நன்றி மற்றும் இதன் தொடர்ச்சியை அடுத்த நிகழ்வில் பார்ப்போம் என கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.